தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தேமுதிகவிற்கு 41 தொகுதிகள் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். தேமுதிகவிற்கு 41 தொகுதிகள் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். 2005ஆம் ஆண்டு தேமுதிகவை ஆரம்பித்தார் விஜயகாந்த். 2006ஆம் ஆண்டு அவர் 234 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிட்டு விருத்தாச்சலத்தில் மட்டும் விஜயகாந்த் வெற்றி பெற்றார். 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டசபை தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இணைந்தார். 41 தொகுதிகள் போட்டியிட்டார். அதில் 29 தொகுதிகள் நாயுடு சமூகத்தினருக்கும் ரெட்டியார் சமூகத்தினருக்கும் வழங்கினார். 41 தொகுதிகளில் போட்டியிட்ட தேமுதிக 29 தொகுதிகளில் வெற்றி பெற்று எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெற்றது. சட்டசபை எதிர்க்கட்சி தலைவரானார் விஜயகாந்த். எதிர்க்கட்சி துணைத் தலைவரானார் பண்டுட்டி ராமச்சந்திரன். ஆனால் ஒரு சில மாதங்களிலேயே தேமுதிகவிற்கும் அதிமுகவிற்கும் மனக்கசப்பு, கூட்டணி விலகியது. இந்த சூழ்நிலையில் சட்டசபையில் அநாகரிகமாக நடந்து கொண்டார் என்று விஜயகாந்த் அவர்கள் சட்டசபை வாழ்நாள் முழுவதும் பதவி நீக்கம் செய்யப்பட்டார். பின்பு செல்வி ஜெயலலிதாவுடனோ திமுகவுடனோ விஜயகாந்த் கூட்டணி சேரவில்லை. அவருடைய மரணத்துக்கு பிறகு தற்பொழுது திமுகவுடன் தேமுதிக கூட்டணி சேர்ந்துள்ளது. தற்பொழுது ஒற்றை இலக்கத்தில் தேமுதிகவிற்கு சீட்டு வழங்க திமுக முடிவு செய்துள்ளது. 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் 41 தொகுதிகள் அதிமுக கூட்டணியில் போட்டியிட்ட விஜயகாந்த் 29 தொகுதிகளில் வெற்றி பெற்றார். அதில் குறிப்பாக அந்த கட்சியின் பொருளாளர் சுந்தரராஜன் மதுரை மத்திய தொகுதியிலும், திருப்பரங்குன்றத்தில் AKT ராஜாவும் வெற்றி பெற்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது.